மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தூங்கி எந்திரிச்சு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்திருக்கும் பொழுது ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டர். அது என்ன அப்படின்னா, மதுரை மக்களுக்கு தேவையானது வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா அப்படின்னு. மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், தொழிற்சாலைகள் இதுதான் மதுரைக்கு தேவையான மக்கள் கேட்பது. அதுதான் வளர்ச்சி அரசியல். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திடீர்னு ஏன் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போடுறாரு அப்படின்னா வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 2 நாளாக பதட்டம் இருக்குது. அந்த இடத்துல மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லி அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது இல்லையா, அதில் மக்கள் எல்லாம் கவனம் தீவிரமாக திமுகவுக்கு எதிர்ப்பான மலையிலேயே வந்துட்டாங்க. உடனே அதை உடைக்கிறாராம், தந்திரமாக அரசியல் பண்ணுறாராம். மதுரைக்கு தேவையானது மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், தொழிற்சாலைகள் இந்த வளர்ச்சி தானே தேவையை ஒழிய அது மறைமுகமாக முடிச்சிடறாப்லது. இந்த தீபம் ஏற்றுறதெல்லாம் கிடையாது. அப்போ தீபம் ஏற்றலாம் தேவையில்லைன்றார். அப்படிதான் அர்த்தம். இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுறதுக்கும் மதுரோட வளர்ச்சிக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு இது ரெண்டையும் முடிச்சு போடுற? அப்போ பிரச்சனையை வேற பக்கத்து மாற்றி விடுறதுக்காக நீ தான் அரசியல் பண்ற, வேற யாரும் அரசியல் பண்ணல ராஜா. நீனே தான் அரசியல் பண்ற. 10 பேர் போய் விளக்கு ஏற்றி வச்சா வேலை முடிச்சு போச்சு. இதில் அரசியலை திணிக்கிற யாரு? எம்.கே. ஸ்டாலின் தான். இதை நான் அப்புறம் வரேன். இப்போ சொல்லியிருக்காருல மெட்ரோ ரயில், எய்ம்ஸ் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருக்கா இல்லையா, அதுக்கு பதிலும் சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட ஒரு 4 கே நறுக்குன்னு கேட்க விரும்புகிறேன். இது மதுரைக்காக மட்டும் கிடையாது, தமிழகத்தோட 38 டிஸ்ட்ரிக்ட் கேட்குறேன், 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த கேள்வியை எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க முடியும். எனவே அந்த கேள்வியை கேட்டு கடைசியில் இந்த ஆள் பண்ணக்கூடிய அரசியலுக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது எய்ம்ஸ் சொல்கிறாப்ல, செங்கக்கலை தூக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அதனால வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சாரம் ஒன்று பண்ணி தெரிஞ்சானுங்க. தற்போதைய நிலைமையில் மதுரையில் எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 கட்டங்களாக அதுக்கான கட்டமைப்புகள் ஓடுது. மொத்தம் 2000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட். அதில் முதலாவது கட்டம் இருக்கு இல்லையா, அது ஏறக்குறைய நிறைவு பகுதிக்கு வருது. 2026 ஜனவரி, அடுத்த வருஷத்துக்கான ஜனவரி, பிப்ரவரி இல்லையா, அதோட முதலாவது கட்டத்துக்கான அந்த கட்டுமான பணிகள் முடிவுக்கு வருது. இந்த எய்ம்ஸ்க்கான முதலாவது கட்டுமானம் முடிஞ்சதுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஓபி பேஷன்ஸை பார்க்கக்கூடிய அதுக்கான ஹாஸ்டல், அதுக்கான கட்டமைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் எசென்சியல் அடிப்படையில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லா கட்டமைப்பும் முடியுது. இது ஜனவரி, பிப்ரவரியோட. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி இருக்கு இல்லையா, அந்த கல்லூரிக்கு தேவையான முக்கியமான கட்டடங்கள் கட்டி முடிக்கிறாங்க. இதெல்லாம் முதலாவது கட்டத்தோட முடியுது. 2வது கட்டம் இல்லையா, அது ஆரம்பித்து அடுத்த வருஷத்தினுடைய எண்டில் இல்லாட்டி 2027 ஜனவரியில் முடிக்கிறாங்க. இதுதான் திட்டம். இந்த திட்டத்துக்கான முழு விவரங்களுமே எய்ம்ஸ் மதுரை இல்லையா அவருடைய வெப்சைட்டில் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நீ எய்ம்ஸை ஊட்டிக்கிட்டு இருக்க? இது மத்திய அரசோட இது, அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. நீங்கள் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 4.5 வருஷத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பண்ண தெளிவாக சொல்லு. அவருடைய வளர்ச்சி திட்டம்னு சொல்கிறீங்களா, அந்த வளர்ச்சிக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு? உடனே மத்திய அரசு மேலே பழைய தூக்கி போடலாம் இல்லையா, அதுக்காக எய்ம்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மெட்ரோவுக்கு முன்னாடி சொல்கிறீங்க, மதுரையில் பெரிய தொழில் வளர்ச்சியெல்லாம் இல்லை. தொழில் வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் போதுமான அளவுக்கு பொது போக்குவரத்துடைய பயன்பாட்டில் திருப்தி இல்லை, பெரிய அளவு டிராஃபிக் இருக்குது. எனவே ஒரு 20-25 கிலோமீட்டரில் வேகமாக 10 நிமிஷத்தில் போக வேண்டிய தேவை இருக்கு இல்லையா, அப்படியான சூழல் வரும்போது மெட்ரோடைய தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைய தேவை ரோடு போட்டையா. தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களும் கேட்டுக்கோங்க. இந்த 4.5 வருஷத்தில் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க அடிப்படை சாலை வசதிகள் இருக்குல்ல, ரோடு போடுறோம்னு சொல்லி வெவ்வேறு வகையில் வாங்கின தொகை எவ்வளோ தெரியுமா? சுமார் 47,300 கோடி. 47,300 கோடி. சுற்றி பாருங்க, எங்கேயாவது ரோடு இருக்கானு நான் கேட்குறேன். இது ரோடா? இந்த லட்சணம் தான். இது எந்த ஊரிலும் தேவையில்லை, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும். அதாவது கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ஈரோடு, சேலம் தொட்டு மதுரை, திருச்சியில் தொட்டு அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எந்த பக்கத்து போனாலும் சரி ரோடு இப்படி தான் இருக்கும். இதுக்கு 47,300 கோடியை செலவழிச்சிருக்காங்க 4.5 வருஷத்தில். ஒரு ரோடை ஒழுங்கா போட துப்பு இல்லை. நீ மெட்ரோன்னு சொல்லி மத்திய அரசு போட்டு திருப்பி விடுறாராம். நீ ரோடு ஒழுங்கா போட்டியா? ரோடு போடுறதுக்கு பட்ஜெட்ல நினைச்சாங்க. ரோடு போடுறதுக்கு இவங்க எல்லா வகையிலும் என்னென்ன முடியுமோ அத்தனை காசையும் கறந்தானுங்க. மத்திய அரசுலேருந்து வெவ்வேறு திட்டங்கள், அதாவது கிராமப்புற சாலைகள் மேம்பாடு இல்லையா, அந்த திட்டத்தின் அடிப்படையில் எம்ஜிஎஸ் எம்டின்னுவாங்க. அந்த திட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சும்மா 6,000 கோடிக்குள்ளே கறந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பிரதமருடைய PMGSYன்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5,000 to 6,000 கோடி கறந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் நபார்னு ஒரு வங்கி இருக்குது, அந்த வங்கிட்டு வந்து சும்மா 8,000 கோடிக்குள்ளே கறந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் பட்ஜெட் போட்டிருக்கானுங்க. அந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் ஸ்டேட் ஹைவே அதோட சேர்த்து மற்ற நகரங்களுக்குள்ளே அதை கனெக்ட் பண்ணுற எல்லா சாலைகளும் மேம்படுத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் 6,000 கோடி 7,000 கோடி துண்டு சீட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாம் சேர்த்தா நான் கணக்கிட்ட வர 47,300 கோடி. இந்த 47,300 கோடி போக, அதாவது ரோடு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் செலவழிச்சு சொல்கிறேன், 47,300 கோடி போக இதை தவிர ஏறக்குறைய 50,000-60,000 கோடி இந்த முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சி, அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்து, இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 50,000-60,000 கோடி அரசு செலவழிக்குது, கொடுக்குது. அதுலேயும் இந்த ரோடு வரும்னு வச்சுக்கோங்க.
அதையும் வாயில போட்டவங்க இவங்க. கடைசி நம்ம கிடைச்சது இந்த ரோடு. இந்த லட்சணத்தை நீ ஆட்சி பண்ணிட்டு மெட்ரோ கிடைக்கல, மெட்ரோ கிடைக்காதனால தான் வளர்ச்சிட்டுமே போயிருச்சு. நீ முதல் ரோட ஒழுங்கா போடு. நீ ரோட ஒழுங்கா போட்டாலே இன்னைக்கு 3/4 மணி நேரத்தில் போற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு 10 நிமிஷத்துல போயிடலாம். அந்த லட்சத்தை கொத்தி போட்டிருக்க நீ வந்ததுலேருந்து 4.5 வருஷம் கொத்தி போட்டது மிச்சம். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது என்ன கேளுங்க, தொழில் வளர்ச்சி. அது மதுரைக்கு மட்டும் இல்லை ராஜா, எல்லா மாவட்டத்துக்கும் தேவை. எல்லா மாவட்டமும் ஏறக்குறைய அனாதே நிக்குது. ஏதாவது செய். நீ மதுரைக்கு பேசுற, மதுரை சொல்றாரு, அதை வச்சு பேசுவோமே. கடந்த 4.5 வருஷத்துல மதுரைக்கு என்ன இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது மதுரைக்கு தொழில் வளர்ச்சின்னு எந்த பெரிய தொழிலை கொண்டு வந்து இங்கே சேர்த்த, அந்த தொழிற்சாலைகள் மூலமாக எவ்வளோ மதுரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ வேலை கொடுத்த. இதை ஒவ்வொரு மாவட்டமும், இதை கரூரில் ஆரம்பிச்சு, விழுப்புரத்தில் தொட்டு, தருமபுரியில் ஆரம்பிச்சு, ராணிப்பேட்டையில் தொட்டு, இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரை எல்லா பக்கமும் கேட்க முடியும் இந்த கேள்வி எல்லா மாவட்டமும் கேட்க முடியும். ஒரு தொழில் வளர்ச்சி கிடையாது. தமிழகத்துக்கு தொழில் வளர்ச்சி வருதுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி எங்கேயா போய் உட்காந்துரும். மற்ற எந்த மாவட்டத்துக்கும் வராது. ஏன், இவங்க கல்லா கட்டுறதுக்கு அதை இடம், அதாவது சென்னையை சுற்றி ஏதோ இடத்துல உட்கார வச்சு கல்லா கட்டுறதான் திமுகவுக்கு கை வந்த கலை. இது எல்லா வருஷமும். அதனால சென்னை கோட்டைன்னு வாங்க. காரணமே வசூல் வேட்டை நடத்துறதுக்கு. இனிமேல் எந்த தொழிற்சாலை வந்தாலும் எங்கே போட மாட்டாங்க, இங்கே உட்கார வச்சுருவாங்க. அதனால தான் எல்லா மாவட்டத்திலிருந்து கிளம்பி சென்னைக்கு வேலை தேடுற நிலைமைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு நகரம் மட்டுமே முன்னேற ஒரு வித்தியாசமான மாடல் இங்கே மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடத்திட்டு மதுரை மக்களுக்கு தேவை தொழில் வளர்ச்சி. எல்லா மாவட்டத்துக்கும் தொழில் வளர்ச்சி தேவை. என்ன பண்ண 4.5 வருஷம் நீ என்ன பண்ண அதை சொல்லு. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, இந்த மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பகுதியில் விளக்கேற்றுறாங்களே கார்த்திகை தீபம், இந்த பிரச்சனை கைமீறி போச்சு, மக்கள் நம்ம மீது கோபமாக இருக்கானோடனே திசை திருப்புறதுக்கு வளர்ச்சி அரசியல் அது இதுன்னு ஊட்டி இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு செய்யலாம் சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முழுக்க காரணம் திமுகவுடைய எம்பி நவாஸ்கனி அங்கே போய் உட்காந்து பிரியாணி போடுறத திறந்தது. அங்கே போய் உட்காந்து திறந்தது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பரங்குன்ற மலர்களே அந்த சிக்கந்தர் மலையை அறிவிக்க முயற்சி பண்ணது. அந்த இடத்துல நீ மத ரீதியாக பார்ட்டிஸ் பண்ண, அதாவது இஸ்லாமிய மக்களை ஓட்டெல்லாம் கொண்டு வரதுக்கு ஓ எம்பி அனுப்பிவிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ண. அங்கே எல்லா மினிஸ்டரும் போனான். அந்த நேரத்தில் அனுப்பிவிட்டது யாரு? உங்கள் அனுமதியெல்லாம் போனாங்களா? நான் கேட்குறேன், எதுக்கு போனேன்? அங்கே போய் சிக்கந்தர் மலைன்னு எதுக்கு கத்தி தெரிஞ்சிங்க? அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், மொத்த தமிழகத்துக்கும் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் 60 வருஷம் பூட்டி கிடந்துச்சு. அந்த 60 வருஷம் ஏன் பூட்டி கிடந்துச்சு, எதனால் பூட்டி கிடந்துச்சு? அந்த 60 வருஷம் பூட்டப்பட்ட நேரத்தில் எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனானுங்க 13ஆம் நூற்றாண்டில். கொள்ளையடிச்சிட்டு போன டெல்லி சுல்தான்களை தாண்டி மதுரை சுல்தான்களுடைய அட்டூழியம் என்ன, இதெல்லாம் படிச்சுன்னு வச்சுக்கவே யாரா அந்த சிக்கந்தர் கேட்பீங்க. எனவே இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவன் இன்னைக்கு மட்டும் ஏமாத்தலை, என்னைக்குமே ஏமாத்திருக்காங்க. ஒரு வரலாறு அந்த மக்களுக்கே தெரியாம மூடி மனுஷன் ஏவன் ஈவே ராமசாமியை மட்டுமே படிக்க வச்சாங்க. நம்ம முழுக்க பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரன்ற பேரில் இவங்க கட்சிக்கு ஏற்றாப்புல நம்மள மூலச்செலவு பண்ணாங்க. இப்போ இந்த வரலாறுலாம் எங்கே போச்சு, ஏன் நான் படிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? மதுரைக்காரனுக்கே பழகிறது தெரியாது. எதனால்? அப்போ இவங்க பண்ண அரசியல் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுல, ஐயோ விழிப்புணர்வு வந்துருச்சு, இவங்களுக்கு வரக்கூடாது வந்துருச்சு. அப்போ நேற்றுக்கு நவாஸ்கனி போகும்போது வராத பதட்டம் இன்னைக்கே இவருக்கு வருது. இதே இஸ்லாமியர்களுக்கோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுக்குவேன், வளர்ச்சி அரசியல் முக்கியமா உங்களுடைய மதம் முக்கியமானு கேட்க போகிறது கிடையாது. இவர் மறைமுகமாக தான் கேட்குறாரு. மறைமுகமாக நம்ம என்ன கேட்குறாரு அப்படின்னா, கார்த்திகை தீபம் முக்கியமா வளர்ச்சி முக்கியமா அப்படின்னு திருப்பி பார்க்குறாப்ல. இதே கேள்வியே ஊரெல்லாம் சர்ச்சை கட்டும் போது நீ கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்டிருக்கணும். அது கேட்டையா? போன முறை கருணாநிதி ஆட்சியில் 10,000 கோடிக்கு மேலே சென்னைக்கு மட்டும் உள்ள நுழையுது. அந்த காசை ஊரெல்லாம் சர்ச்சை கட்டினாங்க. அன்னைக்கு தெரியலையா உனக்கு வளர்ச்சி முக்கியமா சர்ச்சு முக்கியமா? நீ பேசுவியா? அன்னைக்கு நீ பேசலையே. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தீபம் ஏற்ற, கார்த்திகை தீபம் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை ஏற்றுறதுல உங்களுக்கு எங்கே பட்டுக்குச்சுன்னு நான் கேட்குறேன். அப்படி என்ன உங்களுக்கு கசக்குது? வேகமாக அதை தடுத்து நிறுத்திட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சதுமே வேகமாக வந்து என்ன சொல்கிற, வளர்ச்சி தான் முக்கியம். அப்போ இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வர கரெக்டானே? அப்போ அரசியல் என்ன தெரியுதா? அதுதான் திமுக அமைச்சர் சில சொல்கிறேன். அது முருகபெருமான் வந்து தமிழ் கடவுள் தானே. உங்கள் முதலமைச்சரை வாழ்த்து தெரிவி சொல்லி பார்ப்போம். கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்து எங்க சொல்ல சொல்லி பார்ப்போம். ஏன் சொல்லலை? ஏதாவது ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்காரா? இந்த ஒன்று 5-10 நாள் பாரு, கிறிஸ்தவருடைய கிறிஸ்துமஸ் கொண்டாடுற இல்லையா, அது நேராக போய் கலந்துக்குவாப்புல உங்க ஆளு. ஆனால் கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா, அதுக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டார். வாழ்த்து சொல்லலாம் பரவாயில்ல, இப்போ தடுத்து நிறுத்துற வேலையை பார்க்குறாரு. அப்போ இந்த கவர்மெண்ட் என்னென்னு பேசுறது? எனவே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு நியாயமான விழிப்புணர்வு. இதில் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த ஆவை பேசுகிற தீபத்துக்கும் வளர்ச்சிக்கும் சேர்த்து குழப்பறாயில, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் விழிப்புணர்வு ஆகும் போல இவங்க வேற போட்டு சுற்றுவாங்க. அதாவது நடிகர் சூர்யா குடும்பம் விட்டுவாயில, பள்ளிக்கூடம் முக்கியமா, ஹாஸ்பிட்டல் முக்கியமா, கோவில் முக்கியமானவாங்க. கோவிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டே கரெக்ட் பண்ணி தான் வச்சுக்கவேன். ஏன்னா அதை வச்சு உருட்டுன்னு வச்சுக்கவேன் ஈஸியாக. கோவில் தேவையில்லைங்க,
நமக்கு ஹாஸ்பிட்டல் தான் தேவை, அப்படி ஊட்டிடலாம் பாருங்க. அந்த மாதிரி தான் இவங்க எதோடையாவது சேர்த்து இந்த இந்து மதத்துடைய நம்பிக்கை இல்லையா அதை முடிச்சு கட்டுறதுக்கு இவங்க யோசிக்கிறது. இது வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டல் இழுத்தாங்க, இப்போ வளர்ச்சி இழுக்கிறாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா பேரும் கொண்டாடும் போது அது என்ன ஒவ்வொரு முறையும் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட இல்லாட்டி நியாயமான உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அது எதோடையா கோர்த்து விடுறீங்க? அதுதான் இவங்களோட அரசியல். எது இந்த திமுக அரசியல் அங்கேதான் நிற்கிது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, எல்லா பற்றியும் கேட்க வேண்டிய கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 60 வருஷம் பூட்டி போட்டு அது உள்ள இருக்கிற ஃபுல்லாக கொள்ளையடிச்சாங்க பாருங்க. அது அலாவுதீன் கில்ஜி வந்தப்ப அந்த வரலாறுலேருந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பூட்டி போட்ட வரலாறு அது நமக்கு தெரியல, பூட்டி போட்ட விஷயம் அது நமக்கு புரியல. ஆனால் அந்த பூட்டி போனதுக்கு காரணமாக இருக்கான் பாருங்க, அந்த பக்கம் திமுக எம்பி போய் நிற்கிறான். அது நியாயமா? ஏன்டா ஒரு விளக்கை ஏற்றுன்னு சொன்னதுக்கு குத்தம் வந்துருச்சான்? இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க.